வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது 29/12/1999 ஆண்டு பிறக்கக்கூடிய உங்களோட ஜாதக பலன். நீங்க பிறந்து 26 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க என்னையோட. நீங்க பிறந்தது புதன்கிழமை. உத்திர நட்சத்திரம் மதியம் 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரம் அதுக்கு மேலேயும் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனா கன்னிராசி தான் 2 பேரும். சந்திராஷ்டமம் ஓடிட்டு இருக்குது மேசராசி. சந்திராஷ்டமமும் ஓடிட்டு இருக்கும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டே டூ பாபி. சரிங்களா? இந்த பெயர் நாம இருக்கவங்களுக்கும் இந்த பலன் தான் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா அஷ்டமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா சௌபாக்கிய யோகமும், கரணம் பாலவகரணமும் ஓடிட்டு இருக்கக்கூடியவன். ஆட்சி கிரகம் உச்ச கிரகம் எதுவும் இல்லைங்க. நீச்ச கிரகம் பார்த்தீங்கன்னா சனி. ஆனா அவரும் வக்ரமாய் இருக்கிறதுனால உச்ச பலனா தருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பஞ்சபட்சின்னு எடுத்துக்கும் போது காகம் தான் பஞ்சபட்சியா இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா திருவாதிர நட்சத்திரம் மிதுன ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா பூராட நட்சத்திர தனுசு ராசிலையும், துரதிஷ்ட புள்ளி அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மகர ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா சூரியனோட சாரங்க. அடுத்து வந்த சந்திர தசை 10 வருஷமும், செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், ராகு தசை ஒரு 18 வருஷமும் தசாபத்தி நடத்துவாங்க. இப்போதைக்கு நீங்க ராகு திசையில தான் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இதே மதியத்துக்கு மேல பிறந்தா அஸ்த நட்சத்திரம் அவங்களும் ராகு திசையில தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அப்படின்னா ராகு கேது தோஷம் இருந்தது உங்க ஜாதகத்துல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பாதகம் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். அப்பனா எந்தெந்த லக்னம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வேணும். மிதுன லக்னம், கடக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு அர்த்தம். என்ன மாதிரி பாதிப்பு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு படிப்புல தடை ஏற்படுத்தலாம். திருமணத்துக்கும் கொஞ்சம் தடை ஏற்படுத்தும். ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் கொஞ்சம் திருமணத்துக்கு தடை ஏற்படுத்துவாங்க. வேண்டாத சங்கடம், பிரச்சனை, பிரிவு, குடும்பத்துல கஷ்டம், வீட்டுல ஒரு குடிகாரன் இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ஒண்ணு தந்தையே குடிகாரனா இருப்பாங்க. இல்ல ஜாதகனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி குடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை இல்லாம சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியும். அப்படி திருமணம் பண்ணியிருந்தாலும். ஒரு சில பேர் டைவர்ஸ்ல உட்கார்ந்திருக்கிறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு. ஏன்னா விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா, ஏன்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இது சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற காரணத்தினாலயும், கணவன் மனைவிக்கு இடையில அந்த பிரச்சனையை குடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளதுனாலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. இது கடனையும் கொடுக்கும், நோயையும் கொடுக்கும், விபத்துக்களை ஏற்படுத்தும். வீட்ல ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு மரணம் வரைக்கும் இழுத்து கொண்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுத்துரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் கவனமா இருங்க. உங்கள தேடி பாம்பும் வந்துகிட்டு இருக்கும். கனவுலயாவது பாம்பு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. இது கன்னி ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாவே அவங்க அழகுக்கு சொந்தக்காரங்க தான். இருந்தும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மனக்குழப்பம் எதையுமே நம்பவே மாட்டாங்க. ரெட்டத்தன்மை எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். யாரையும் நம்பி சேர்த்துக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அந்த கன்னி ராசிக்கு உண்டான குணமும் அது வேலை செய்யும். இவங்க மத்தவங்கள்ட்ட எல்லாம் முன்ஜாக்கிரதையா பழகுவாங்க. ஆனா ஏமாறக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எதுலயும் நம்பாம இருக்கிறதுனால, இவங்கள்ட்ட பழகுறவங்களும் நம்பிக்கை இல்லாம தான் பழகுவாங்க அப்படிங்கிறதையும் இவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகமே ஒரு கண்ணாடி தான். நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அப்படித்தான் இது வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்பனா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம நீங்க பார்க்கும்போது, உங்கள சுத்தி இருக்கவங்களும் உங்கள்ட்ட நேர்மை இல்லாம தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. சரி. இந்த ஜாதக ரீதியா வேற என்னென்ன இருக்கு? இது ஒரு ஆண் குழந்தை ஜாதகம் அப்படின்னு சொன்னா, நல்ல புத்திசாலித்தனத்துக்கு நீங்க சொந்தக்காரங்க தான். அதுலலாம் மாற்றம் கிடையாது. சரிங்களா? ஆனா பேராசைக்கு சொந்தக்காரங்க, திருப்தியே அடையாதவங்க, வாங்கி விக்கிற எந்த தொழில் பார்த்தாலும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இதே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றது, எண்ணெய் சம்மந்தப்பட்ட கம்பெனியில வேலை செய்றது, அதெல்லாம் லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க. நூல், துணி சம்மந்தப்பட்ட வேலும் உங்களுக்கு நல்ல லாபம் குடுக்கும். வேண்டாத கெட்ட பேரை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க. ஃபோன் மூலியமா உங்களுக்கு சங்கடம் வந்து சேரும். உங்கள விட வயசுல மூத்த பெண்களோடயும் சகவாசம் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு சில பேத்துக்கு ஆணுறுப்பு ரொம்ப சிறுசா இருக்கக்கூடிய அமைப்பும், பொண்டாட்டி சரியான கோபக்காரி, சண்டைக்காரியா இருக்கக்கூடிய அமைப்பும், இல்லைன்னா விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் கம்மியா இருக்கக்கூடிய அமைப்பும், இதனால குழந்தை பாக்கியம் லேட் ஆகக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மனைவி அரசு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மனைவி வந்தாலும் அருமையா இருக்கும். உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருங்க. முதுகு தண்டுவட பிரச்சனை வரும். ரத்த குறைபாடு பிரச்சனையும் சேர்த்தி குடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கண்ணுல இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும், அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செரிமான கோளாறு பிரச்சனையும் நல்லாவே குடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், 30 வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்த்தீங்கன்னா, நட்டத்தையே சந்திப்பீங்க அப்படிங்கிற அமைப்பையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அதான் நல்லது. ஒரு சில பேர் முயற்சி பண்ணா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்காரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு.
சில பேர் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆகக்கூடிய தன்மையும் இழுத்து கொண்டே நிறுத்தும். மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனுக்குள்ள இருந்தீங்கனாலும், நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. அரசியல் ஈடுபாடு இருந்ததுனாலும், நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு. இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, சரியான கோவக்காரங்க, ரோசக்காரங்க, சண்டைக்காரங்க. உங்களோட பேர நீங்களே கெடுத்துக்குவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. காதல்ல வெற்றிய குடுக்கும். சொந்தங்கள் மத்தியில உங்களுக்கு பிரச்சனைய குடுக்கும். அதனால வாழ்க்கையும் தொலைக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா, இது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைய உங்களுக்கு வந்து சேர்க்கும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைய ஏற்படுத்தும். டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களையும் வந்து சேரும். நீங்களும் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா நல்ல லாபம். மெடிசின் சம்மந்தப்பட்டதோ, நர்சிங் சம்மந்தப்பட்டதோ இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேர் போலீஸ் துறையிலயோ இருந்தீங்கனாலும் நல்ல லாபத்த கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? இது மட்டும் இல்லாம, இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், இப்ப திருமணம் ஆகக்கூடிய யோகம் எல்லாமே சேர்ந்து வருதுங்க. ஒரு சில பேத்துக்கு விபத்துகளும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சித்திரைக்கு மேல வண்டி வாகனத்த வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. மேலும் உங்களுக்கு இந்த ஜாதக ரீதியா தகவல் தேவைப்படுது அப்படின்னா, கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பா கூப்பிடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ரூ. 200 சார்ஜ் பண்றோங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு ரூ. 50 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எத்தனை ஜாதகம் அனுப்புறீங்களோ, அதுக்கேத்த மாரி நம்ம வாங்கிக்குவோம். அடுத்தது வாஸ்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 வாங்கிட்டு நம்ம இது பண்ற அமைப்பு தான். உங்களுக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டதுன்னா, தாராளமா கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி.